வணக்கம். இன்று அணங்கும் தமிழும் என்கின்ற ஒரு நம்பிக்கை பற்றி சற்று விரிவாக பேசலாம் என்று எண்ணுகிறேன். 1891 மனோன்மணிய நாடகம் வெளிவந்த போது தமிழ் அணங்கு என்று கூறுகின்ற சுந்தரம் பிள்ளை அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து என்றும் குறிப்பிடுகின்றார். தமிழை தாயாக கூறுகின்ற மரபு 19ஆம் நூற்றாண்டில் தான் ஏற்பட்டது என்பதையும் அதற்கு முன் தாய் என்று அழைக்கின்ற மரபு இல்லை என்பதையும் மொழிநூல் வல்லுநர்கள் அறிவார்கள். முதலாக தமிழுக்கு தாய்மை என்கின்ற ஒரு தகுதிப்பாட்டை கொடுத்தது டாக்டர் ராபர்ட் கால்டுவெல் அவர்கள். 1856 அவர் வெளியிட்ட நூலில் தமிழை தாய்மொழியாகவும் தமிழை தாயாகவும் தமிழுடைய குழந்தையாக மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளு போன்றவற்றையும் அவர் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். ஆக தாய்மை தமிழ் என்கின்ற ஒரு கருத்து, அடிக்கருத்து கால்டுவெல்லால் தோற்றுவிக்கப்பட்டது. அதை மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றார். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் நின் உதிரத்து உதித்து ஒன்று பல ஆயிடினும் என்று அவர் பேசுவதை பார்க்கின்றோம். கால்டுவெல்லுடைய கருத்தை உள்வாங்கி அவர் பேசுகின்றார். ஆகவே தமிழ் தாய் என்கின்ற ஒரு ஃப்ரேஸ் அல்லது ஒரு சொல்லாடல், அதை அணங்கு என்கின்ற சொல்லால் நாம் நீக்க முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அணங்கு என்பதனுடைய வரலாற்று ரீதியான பொருள்களெல்லாம் சற்று வித்தியாசமாகவே இருக்கிறது. தாய் என்னும் போது அது தமிழ் தாய், பல மொழிகளுக்கும் தாய். கால்டுவெல்லுடைய காலகட்டத்தில் 9 மொழிகளுக்கு அவள் தாயாக இருந்தால், இப்பொழுது 35 திராவிட மொழிகளுக்கு அவள் தாயாக அமைகின்றாள். பேராசிரியர் மனோன்மணி சுந்தரம் பிள்ளை அவர்கள் முதலாக அவருடைய நூலை வெளியிட்ட போது அங்கு தமிழ்த்தாய் வாழ்த்து என்று ஒரு வாழ்த்து இடம்பெற்றது. அதில் தமிழ்த்தாயை தமிழ் அணங்கு என்று அவர் அழைக்கின்றார். தமிழையும் அணங்கையும் இணைத்து தமிழ் அணங்கு என்ற ஒரு தொடரை, ஒரு சொற்றொடரை முதலாக அவர்தான் அறிமுகப்படுத்துகின்றார். இந்த நிலையில் அணங்கு என்றால் என்ன, தமிழர்களுடைய வாழ்வில் அதனுடைய இடம் என்ன, வரலாற்று ரீதியில் இந்த அணங்கு என்கின்ற நம்பிக்கை எவ்வாறு வளர்ந்தது என்பதை பற்றியெல்லாம் சிறிது சிந்திக்கலாம். தமிழர்களுடைய இறையியல் கோட்பாட்டை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று சாதாரண நிலையில் அமைவது, அதை இம்மேனன்ட் என்று குறிப்பிடுவோம். இன்னொன்று உயர்ந்த நிலையில் இடம்பெறுவது, அதை டிரான்சென்டென்டல் என்று குறிப்பிடுவோம். இந்த இரண்டுக்குள்ள வேறுபாடு என்னவென்றால், இம்மேனன்ட் என்கின்ற கோட்பாடை உடையவர்கள் கடவுளை மனிதனுடைய பக்கத்தில் வைத்து பார்ப்பார்கள், அல்லது மனிதனால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாக கடவுளை பார்ப்பார்கள். ஆனால் டிரான்சென்டென்டல் என்னும்போது இறைவன் என்பவன், கடவுள் என்பவர் மனிதனுடைய மனம், வாக்கு ஆகிய எல்லாவற்றையும் கடந்து நிற்பார். ஆக கட ப்ளஸ் உள் என்று அதை பிரித்து, கடந்த பொருள் ஆனால் உள்ள பொருள் என்கின்ற பொருளில் இந்த டிரான்சென்டென்டல் என்ற நிறையில் வழிபடுவோர் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். ஆனால் இம்மேனன்ட் என்கின்ற கருத்துரு அடிப்படையில் பார்த்தோம் என்றால், கடவுள் மனிதனை விட உயர்ந்தவர் அல்ல, கடவுள் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல, கட்புலனாகாத கடவுள். அந்த கடவுளை நீங்கள் அடக்கி ஆளலாம். அந்த கடவுள் அடக்கி ஆளப்படும் போது உங்களுக்கு துணை செய்வார். அப்படி நீங்கள் அந்த கடவுளை அவர் பலி கொடுத்து வசப்படுத்தாமல் இருந்தால் அந்த கடவுள் பல தொல்லைகளை தரும். ஆக கடவுள் என்பது தொல்லையை தருகின்ற ஒரு ஆவி. அந்த ஆவியை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தலாம், நல்ல முறையில் பயன்படுத்தாமலும் இருக்கலாம். கடவுள் என்று வரும்போது கடவுளை எப்பொழுதும் நம்முடைய பக்கத்தில் வைத்திருக்க வேண்டுமென்றால் அந்த கடவுளுக்கு பலி கொடுக்க வேண்டும். பலி கொடுக்கும்போது அந்த கடவுளுக்கு திருப்தி ஏற்படும். அது மனிதனுக்கு ஒரு கிரியேட்டிவ் பவராக, மனிதனுக்கு பலம் கொடுக்கின்ற ஒரு ஆற்றலாக அமையும். சங்க இலக்கியத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் நிறைய கடவுளர்களை பற்றிய குறிப்பு வருகின்றது. அந்த கடவுளர்களுடைய வடிவம் என்னவென்றால் எல்லாம் ஒரு ஆவி வடிவம்தான். அந்த கடவுளை கண்ணால் பார்க்க முடியாது. அந்த கடவுள் தொல்லை தரும். முருகன் என்கின்ற தொடர் பெயர் கூட முறுக்கு என்பதை அடித்தளமாக கொண்டது. முறுக்கு என்றால் தொல்லை கொடுப்பது.
அந்த தொல்லை கொடுக்கின்ற கடவுளை நீங்கள் பறி கொடுத்து வசப்படுத்தும் போது அந்த கடவுள் உங்களுக்கு நன்மைகள் பலவற்றை தருவார் என்பது ஒரு நம்பிக்கை. சில கடவுளை நீங்கள் திருப்திப்படுத்த முடியாது, பலி கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆவிதான் அணங்கு என்பது. இந்த அணங்கு என்பது பழந்தமிழர்களுடைய வழிபாட்டு முறையில் மிகவும் இன்றியமையாத இடத்தை பெறுகின்றது. இதை பற்றி பெரிய ஆய்வுகள் எல்லாம் வராமல் இருந்தாலும் ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னர் ஜார்ஜ் லுசரின் ஹார்ட் என்கின்ற ஒரு அமெரிக்க பேராசிரியர் இந்த அணங்கை பற்றி விரிவாக ஆராய்ந்துள்ளார். த போயம்ஸ் ஆஃப் த ஏன்சியன்ட் தமிழ் என்கின்ற நூலில் இந்த அணங்கு பெறுகின்ற இடத்தையெல்லாம் அவர் விரிவாக விளக்கிச் செல்வதை பார்க்கின்றோம். இதை தவிர கமில் சுலபில் ஏராளமான கட்டுரைகள் அணங்கை பற்றி எழுதியுள்ளார். ஆனால் தமிழ்நாட்டில் அணங்கு தொடர்பான ஆராய்ச்சி பெரிய அளவிற்கு நடந்ததாக நமக்கு தெரியவில்லை. சங்க இலக்கியத்தில் ஏறத்தாழ நாங்கள் எண்ணி பார்த்ததில் ஏறத்தாழ 140 இடங்களில் அணங்கு என்கின்ற இந்த ஆவியை பற்றிய குறிப்பு வருகின்றது. அதை 3 நிலையில் பார்க்கலாம். முதல் நிலையிலே ஒரு அச்சம் தரும் பொருளாக அணங்கை மக்கள் கருதினார்கள். அணங்கு எங்கு இருக்கும் என்றால் ஆண்களுடைய தோளில் இருக்கும், ஆண்களுடைய கைகளில் இருக்கும். அணங்கை நாம் அணுக முடியாது என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் இருந்தது. ஏனென்றால் அணங்கு என்பதனுடைய அடி சொல் அணங்குதான். அணங்கு என்றால் அதை வினைச்சொல்லாக நாம் பார்க்கும்போது தொல்லை கொடுப்பது, அணங்கியாங்கு, அணங்குதல் என்றெல்லாம் நாம் அதை விரித்து பார்க்க முடியும். இந்த அணங்கு பற்றியுள்ள குறிப்புகளில் மிகவும் முக்கியமானது என்னவென்றால் அணங்கு மிகுந்த அச்சத்தை நமக்கு தரும். அணங்கியாங்கு என்று பல தொடர்கள் வருவதை பார்க்கின்றோம். அணங்கு என்றாலே தொல்லை என்பது தான் பொருள். ஆனால் இது ஆணா பெண்ணா என்கின்ற வேறுபாடு கண்டறிய முடியவில்லை. முதல் பகுதியிலே பார்த்தோம் என்றால் சங்க இலக்கியத்திலே அணங்கை ஆண்களோடு தொடர்படுத்தி பேசுவார்கள். இது மிகவும் சக்தி வாய்ந்தது, பலம் வாய்ந்தது. இது சிங்கத்தினுடைய பலம் இதுக்கு உண்டு என்றெல்லாம் கூறுகின்ற மரபை பார்க்கின்றோம். அடுத்து 2வது நிலையில் வரும்போது இந்த அணங்கு என்கின்ற சொல்லாட்சியில் வேறு சில மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அணங்குக்கு வடிவு கிடையாது என்று கூறினேன். ஆனால் சங்கப்புலவர் கூறுகின்றான் வேண்டு உருவு எடுக்கும் அணங்கு என்று. அது என்னென்ன வடிவத்தை எல்லாம் எடுக்க வேண்டுமோ அந்த வடிவத்தை எல்லாம் எடுக்கும். குறிப்பாக பாம்பாக வரும், புலியாக வரும், எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த வடிவமானது அழகிய பெண்ணாக வரும். அதிகமாக சங்க இலக்கியத்தில் அணங்கு அழகிய பெண்ணாக வந்து ஆண்களை துன்புறுத்துகின்ற இடங்களை நாம் ஏராளம் பார்க்க முடிகின்றது. மோகினி என்பவள் மலையாள மொழியில் ஒரு அணங்குக்கு நிகரான ஒரு கோட்பாடாக காட்டப்படுகின்றது. அணங்கு என்பது சேர நாட்டை பொறுத்தவரையில் மோகினி என்கின்ற பெயரில் பரவலாக பேசப்படுவதை பார்க்கின்றோம். இந்த மோகினியினுடைய செயல்பாடும் அணங்கை போன்றது தான். ஆடவர்களை கவர்வது, அப்புறமா இந்த ஆடவர்களுக்கு தொல்லை தருவது. ஆனால் இந்த மோகினியை அடிப்படையாக கொண்டு மோகினி ஆட்டம் போன்ற கலைகளும் அங்கு வளர்ந்திருப்பதை பார்க்கின்றோம். மோகினி ஆட்டம் என்பது அனைவரும் விரும்பி பார்க்கின்ற ஒரு நாட்டிய நிகழ்ச்சி. அது கேரளா இலக்கியத்தினுடைய, மலையாள இலக்கியத்தினுடைய அல்லது மலையாள பண்பாட்டினுடைய ஒரு முக்கியமான கூறாக காணப்படுகின்றது. 140 இடங்களில் அணங்கு வருகின்றது என்றால் அது எவ்வளவு செல்வாக்குடைய ஒரு இறை நம்பிக்கையினுடைய கூறு என்பதை நாம் அறிய முடிகின்றது. அணங்கு எங்கெல்லாம் தங்கும் என்பதை 2வது பகுதியில் நாம் விளக்கமாக பார்க்கின்றோம். அணங்கு நீர்த்துறைகளில் தங்கியிருக்கும், குடிநீர் துறைகளில் தங்கியிருக்கும், அது மட்டுமல்ல பெண்களுடைய மார்பிலே தங்கியிருக்கும், அரசனுடைய வெண்கொற்ற குடையிலே தங்கியிருக்கும். இப்படி பல இடங்கள் அணங்கு தங்கியிருக்கும் இடமாக பேசப்படுகின்றது. ஒரே ஒரு இடத்தில் மட்டும் பலி பெறும் அணங்கு என்று வருகின்றது. அணங்கு பலி பெறும் என்கின்ற எண்ணம் வருகின்றது. ஆனால் அணங்கு யாருக்கும் எந்த நன்மையும் செய்ததாக எந்த குறிப்பும் இல்லை. அழகிய வேடங்கொண்டு திரிகின்ற அணங்கை புலவர்கள் பலவாறெல்லாம் விவரித்து கூறுகிறார்கள். அணங்கு நீர்த்துறையிலே இருப்பது மட்டுமல்ல, நீர்த்துறைகளிலே பெண்கள் நீராடச் செல்லும்போது அவர்களோடு அதுவும் சேர்ந்து வந்துவிடும், வந்து நிறைய தொல்லை கொடுக்கும். உடனே என்ன செய்வார்கள் என்றால் பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று அந்த பூசாரியை அழைத்து வருவார்கள்.
சில பூசைகள் எல்லாம் செய்வார்கள், அணங்கு விலகிவிட்டது என்று அறிவிக்கப்படும். அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு இடத்துல இதே மாதிரி செயல் நடப்பதை பார்க்கின்றோம். அணங்குகள் குழந்தைகளுக்கு மேல் வந்திருந்தது தொல்லை கொடுப்பது, அணங்கு பாம்பாக வரும் என்கின்ற ஒரு குறிப்பும் வருகின்றது. பாம்பினுடைய தலையில், குறிப்பாக விஷப்பாம்புகளுடைய தலையில் அணங்கு இருக்கும் என்கின்ற எண்ணமும் சங்க இலக்கியத்திலே வருகின்றது. ஆனால் அழகிய பெண் வடிவத்திலே அணங்கு வந்து தொல்லை கொடுப்பதை பற்றி நிறைய குறிப்புகள் வருகின்றது. இது தமிழ் இலக்கியத்தில் மட்டுமல்ல, ஐரோப்பிய இலக்கியங்களை எடுத்து பார்ப்போம் என்றால் இப்படி ஒரு விதமான அணங்கு அழகான பெண் வடிவில் வந்து ஆண்களுக்கு தொல்லை கொடுப்பதை பற்றிய குறிப்பு நிறைய வருகின்றது. வரலாற்று ரீதியாக கூட சிலவற்றை குறிப்பிடுகின்றார்கள். குறிப்பாக காலிப்சோ என்கின்ற ஒரு அழகான பெண் யுலிசஸ் என்ற வீரனை 6 மாதத்திற்கு மேல் சிறைபிடித்து வைத்திருப்பதாக ஒரு தகவல் வருகின்றது. அது மட்டுமல்ல, கிரேக்க இலக்கியத்திலே ஹெலனை கூட ஒரு அணங்காக காண்பார்கள். ஹெலனுடைய அந்த அழகு ஒரு ஆபத்தான அழகு, அணங்கனுடைய அழகும் ஆபத்தான அழகு. இந்த அழகை நம்பி, இந்த அழகால் கவரப்பட்டு யாராவது அந்த அணங்கின் பின்னாலே சென்றார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கைக்கு இறுதியை அவர்கள் காண்பார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஐரோப்பிய இலக்கியங்களில் வருகின்ற அணங்கை பலவிதமாக பிரித்து பார்ப்பார்கள். காலிப்சோ ஒரு முக்கியமான அணங்கு என்று கூறுவார்கள். கிளியோபட்ராவை கூட ஒரு அணங்கு என்பார்கள். ஏனென்றால் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது கிளியோபட்ராவினுடைய அழகுதான். ஆண்டனி என்கின்ற ஒரு வீரன் ரோம நாட்டினுடைய 3 பெருந்தூண்களில் ஒருவராக இருந்தவன். அவன் கிளியோபட்ராவினுடைய வசப்பட்டு லெட் ரோம் இன் டைபர் மெல்ட், ஆல் த கிங்டம்ஸ் ஆர் கிளே, ஹியர் இஸ் மை ஸ்பேஸ் என்று அவன் தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொள்வதை பார்க்கின்றோம். ரோம் சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு இக்கட்டான நிலைக்கு கூட இந்த கிளியோபட்ரா என்கின்ற அணங்கு ஒரு அடிப்படையாக இருந்ததாக சொல்வார்கள். 18ஆம் நூற்றாண்டுக்கு வரும்போது இந்த அணங்கு பற்றிய குறிப்புகள் ஆங்கில இலக்கியங்களில் ஆங்காங்கே வருகின்றது. அணங்கு என்ற பெயரில் இல்லை, ஃபேட்டல் விமன் என்கின்ற பெயரில் வருகின்றது. கொடூரமான பெண், அவள் அழகாக இருப்பாள், ஆனால் கொடுமையாக இருப்பாள். இதை வைத்து ஜான் கீட்ஸ் என்கின்ற கவிஞர் ஒரு அருமையான கவிதை எழுதியுள்ளார். அந்த கவிதையினுடைய பெயர் லா பெல்லா டாம் சான்ஸ் மர்சி என்பது. லா பெல்லா டாம்னு சொன்னால் டாம்சல், பொன் என்பது பொருள். இந்த பொன், இந்த அழகான பெண் மிகவும் அழகாக இருக்கிறாள். ஆனால் அதே சமயத்தில் சான்ஸ் மர்சி, அவளுக்கு இரக்கமில்லை, இரக்கமற்ற கொடிய பெண் என்று அவளை கூறுவதை பார்க்கின்றோம். சங்க இலக்கியத்திலும் இந்த அணங்கினுடைய தொல்லைகள் ஏராளமாக சுட்டப்படுகின்றது. அணங்கு ஆடவர்களை வசீகரித்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு இறுதி சூழ்வதாக பல இடங்களில் நாம் குறிப்பு பார்க்கின்றோம். மூங்கிற் காடுகளிலே இந்த அணங்கு வசிக்கும். மூங்கிற் காடுகளிலே அது வாழும்போது அதை சூரர மகளிர் என்பார்கள். அதனுடைய இருப்பிடமாக மூங்கிற் காடுகள் காட்சியளிக்கும். நீரிலே இந்த அணங்கு வரும்போது அதை நீரற மகளிர் என்று குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். எப்படி இருந்தாலும் அணங்கு என்பது ஒரு அச்சம் தரும் ஒரு விதமான ஆவி என்பது தெளிவாக விளங்குகின்றது. திருக்குறளுக்கு வரும்போது வள்ளுவரும் இந்த அணங்கு என்ற சொல்லை பல இடங்களில் கையாளுகின்றார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், பொது பெண்களிடம் ஒருவன் செல்வது எதை போன்று இருக்கிறது என்றால் அணங்கை தழுவுவது போன்று என்று கூறுகின்றார். இன்னொரு இடத்துல சொல்லுவார், இருட்டறையில் ஏதில் பிணம் தளியற்று என்று. இந்த இருட்டறையில் ஏதில் பிணத்திற்கு பதிலாக அணங்கை அங்கு வைக்கின்றார். அணங்கையினுடைய பின்னாலே சென்று அணங்கை ஒருவன் அணைத்து கொள்வான் என்றால் அவன் எப்படி, அவனுடைய வாழ்க்கை எப்படி அழியுமோ அதுபோன்று வரைவின் மகளிரை தொடர்ந்து சென்ற ஆடவர்களும் அழிவார்கள் என்று அவர் பேசுவதை காண்கின்றோம். காமத்துப்பாலில் வரும்போது அணங்குகொல் ஆய் மயில்கொல் கணங்குலை மாதர்கொல் என்று அந்த தலைவன் வியப்பதை பார்க்கின்றோம். ஒரு பெண்ணை பார்த்தவுடனே இவள் மிகுந்த அழகாக இருக்கிறாள், இவள் அணங்காக இருக்குமோ என்று எண்ணுகின்றான். காலை பார்க்கின்றான், கால் நிலத்தில் படவில்லை. ஆகவே இவள் அணங்கு என்று அவன் முடிவு செய்துவிட்டு அப்புறமா செல்கிறான். ஆக அணங்கு என்பது கொடுமையான ஒரு ஆவி என்பது தெளிவாக பெறப்படுகின்றது. இந்த நம்பிக்கை கம்பராமாயணத்திலும் தொடர்கின்றது.
கம்பன் ஒரு 30 இடங்களில் அணங்கு என்ற சொல்லை பயன்படுத்துகின்றான். அணங்கு என்ற சொல்லை பயன்படுத்தும் போது அதிகமாக சீதையோடு தொடர்படுத்தி பேசுவதை பார்க்கின்றோம். ஏனென்றால் ராவணனுக்கு அணங்காக வந்திருப்பவள் சீதை. ராவணன் சீதையின் மேல் கொண்ட காதலால் அவன் அனைத்தையும் இழக்க வேண்டிய நிலைக்கு வந்தான். மிகப்பெரிய ஆற்றலுடைய வீரன் அவன். இந்த தன்னுடைய ஒரே ஒரு குறைபாடு, சீதையின் மேல் அவன் கொண்ட காமம், அது அவனுக்கு இறுதி சூழ்கின்றது. அவன் வாழ்க்கைக்கு அது ஒரு இறுதியாக போகின்றது. ஆகவே அந்த இடத்திலே சீதையை அணங்கு என்று சொல்லுவார். ஆனால் ரொம்ப கவனமாக சொல்லுவார். அணங்கு அணைய என்பாள், தாக்கணங்கு அணையவள், தாக்கணங்கு அணையவள் தரத்தில் தைத்ததே என்று ராமனுடைய பார்வை சீதையின் மேல் விழுவதை அவன் பேசுவான். கம்பன் அணங்கு என்ற சொல்லை எதிர்மறையாகத்தான் சொல்லுகின்றார். அணங்கினாலே தொல்லைகள் வரும் என்பதை அவர் விளக்காமல் இல்லை. அந்த அணங்கினுடைய தோற்றத்தை பற்றி பேசும்போது அவன் சொல்லுவான், அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு என்பான். 5 பூதங்களில் ஒன்றான நிலம் பெற்ற அணங்கு என்று சீதையை குறிப்பிடுவான். எப்படி இருந்தாலும் சீதை ராவணனை பொறுத்தவரையில் ஒரு அணங்கு. அதே போன்று அகலியை பற்றி பேசும்போது கம்பன் சொல்லுவான் அணங்கு என்று குறிப்பிடுவான். அகலிகை இந்திரனை பொறுத்தவரையில் ஒரு அணங்காக இருந்தாள். ஆக இப்படிப்பட்ட அணங்கு என்ற சொல்லாடல் தொடர்ந்து வருகின்றது. ஆனால் எல்லா இடத்திலும் அது ஒரு எதிர்மறை பொருளில் துன்பம் தருகின்ற ஒரு பெண்ணுருவம் என்று பேசுகின்ற மரபையே காண்கின்றோம். கலிங்கத்து பரணிக்கு வர்ற சமயத்தில் கலிங்கத்து பரணியில் பேய் கூட்டங்களோடு இந்த அணங்கை இணைக்கின்றார். இந்த அணங்குக்கு தலைவியாக இருப்பவள் காளி. காளியை தொடர்ந்து வருகின்ற பேய் கூட்டங்களுக்கு இந்த அணங்கு வரிசைப்படுத்தப்படுவதை பார்க்கின்றோம். ஆக மொத்த நிலையில் தமிழ் இலக்கியம் அணங்கு என்பதை ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸாக, மக்களை துன்புறுத்துகின்ற ஒரு சக்தியாக, ஒரு வகையில் சொல்லப்போனால் அது ஒரு பேயாகவே படைத்து காட்டப்படுகின்றது. ஆனால் மிகுந்த அழகுடையதாகவும் பேசப்படுகின்றது. அந்த அழகு ஆபத்தை கொடுக்கின்ற அழகு என்று வள்ளுவரும் பேசுகின்றார். கம்பராமாயணத்திலும் அந்த குறிப்பு வருகின்றது. கலிங்கத்து பரணியிலும் அந்த குறிப்பு வருகின்றது. அப்புறமா இந்த அணங்கை பற்றிய சொல்லாட்சிகள் குறைவாக இருக்கிறது இலக்கியங்களிலே. மொத்த நிலையில் பார்த்தால் ஏறத்தாழ ஒரு 1000 குறிப்பாவது அணங்கை பற்றி சங்க இலக்கியத்திலும் பிற இலக்கியங்களிலும் வருகிறது. சங்க இலக்கியத்தில் 140 குறிப்புகள் என்று சொன்னேன். கம்பனிலே ஏறத்தாழ 30 குறிப்புகள் வருகின்றது. அதுபோன்று பிற்கால இலக்கியங்களிலும் சில வருகின்றன. ஆனால் தற்கால இலக்கியத்தை பொறுத்தவரையில் பாரதியாரிடம் தேடி பார்த்தால் அவர் இந்த அணங்கு என்ற சொல்லை பயன்படுத்தவே இல்லை. பாரதிதாசரும் இந்த அணங்கு என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை. ஆனால் மனோன்மணியம் சுந்தரனார் தமிழ் தாயை வாழ்த்தும்போது தமிழ் அணங்கே என்று குறிப்பிடுகின்றார். அவர் அணங்கு என்பதற்கு ஒரு புது பொருள் கொடுக்க முனைகின்றார் போல இருக்கிறது. ஆனால் ஒரு தாயையும் அணங்கையும் இணைத்து யாருமே பேசவில்லை. அணங்கு செல்லும் இடங்களிலெல்லாம் ஒரு விதமான மலருடைய மனம் வீசும் என்று கூறுகின்றார்கள். அந்த மனத்தை வைத்து அதனை பின்தொடர்பவர்கள் எல்லாம் அழிந்ததாக குறிப்புகள் வருகின்றது. ஆக தமிழ் தாயை அணங்கு என்று கூற முடியுமா? ஆனால் அணங்கு என்று கூறியிருக்கின்றார். 1891 மனோன்மணியம் நாடகத்தை அவர் வெளியிட்ட போது இந்த சொல்லாடல் அங்கு பயன்படுத்தப்படுகின்றது. இந்த கொலோகேஷன், இணைவு, 2 பெயர் சொற்களை இணைக்கின்றார். தமிழ் கூட்டல் அணங்கு, தமிழ் அணங்கு. தமிழ் அணங்கு என்கின்ற அந்த தொடர் அமைப்பானது சங்க இலக்கியங்களையும் பிற்கால இலக்கியங்களையும் பயின்ற அறிஞர்களுக்கு சற்று வியப்பைத்தான் தருகின்றது. ஆனால் யாரும் இது தொடர்பாக விரிவாக ஆராய்ந்து பார்க்கவில்லை. தமிழை அணங்கு என்று அழைக்க முடியுமா? அந்த வழக்கம் இதுவரை தமிழ் இலக்கியத்தில் இருந்ததா? இப்பொழுது அண்மையிலே ஒரு ஆராய்ச்சி இதழை பார்த்தேன். தமிழ் அணங்கு என்ற தலைப்பிலே ஒரு ஆராய்ச்சி இதழ் வந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் தமிழ் அணங்கு என்ற தொடரை சுந்தரனாரை அடி ஒற்றி பயன்படுத்துவதை பார்க்கின்றோம். ஆக அச்சந்தருகின்ற ஒரு பேய் போன்ற வடிவுடைய அணங்கை தமிழ்த்தாயை தொடர்படுத்துவதற்கு சொல்ல முடியுமா என்பது கேள்வி. ஆனால் சுந்தரம்பிள்ளை இப்படி கூறியதற்கு எந்த மறுப்பும் எந்த காலத்திலும் வந்ததாக தெரியவில்லை.
ஏனென்றால் ஒரு மொழி எப்படி செயல்படுகிறது என்றால் மொழியில் இலக்கணம் முக்கியமான பகுதியை வகிக்கின்றது. கிராமட்டிக்காலிட்டி சரியாக இருந்தால் அது சரி என்று எண்ணுகின்ற ஒரு மனப்போக்கு 20ஆம் நூற்றாண்டு வரை இருந்தது. ஆனால் நோம் சாம்ஸ்கி என்ற அறிஞன் வந்த பின்பு அவருடைய சின்டாக்டிக் ஸ்ட்ரக்சர் என்ற நூல் வந்த பிறகு கிராமரை விடவும் இலக்கணத்தை விடவும் ஒரு மொழிக்கு முக்கியமானது ஏற்றுக்கொள்ளும் தன்மை. அக்செப்டபிலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் கிராமட்டிக்காலிட்டி என்ற கோட்பாடு வந்தது. தமிழ் அணங்கு என்பது பார்ப்பதற்கு இலக்கண முறைப்படி அமைந்த தொடராக இருக்கலாம். ஆனால் அதனுடைய பொருளை நீங்கள் பார்க்கும்போது அந்த தொடரினுடைய உள்கட்டமைப்பு அல்லது அதனுடைய புதைபொருளை பார்க்கும்போது அது ஒரு பேய் என்கின்ற பொருளைத்தான் தருகிறது. ஆக தமிழ்த்தாயை குறிக்க தமிழ் அணங்கு என்கின்ற சொல்லை பயன்படுத்துவது சில காலங்கள் கழித்து அது ஏற்கப்படுமா என்பது தெரியும். இன்றைய நிலையில் அது ஒரு ஏற்புடைய சொல்லாக என்னை பொறுத்தவரையில் தெரியவில்லை. பிற அறிஞர்கள் அதை எப்படி கருதுகிறார்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். பல தலைமுறைகள் அதை ஏற்றுக்கொண்டது என்றால் அது ஏற்றுக்கொண்ட சொல்லாட்சியாக மாறும். அப்படி மாறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. தமிழ் அணங்கு என்கின்ற தொடர் சற்று நெருடலான தொடர் என்பதில் எந்த ஐயமும் இல்லை.